திருச்சி வேரோஸ் பகுதியில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரவன், மேலும் விவரம். வணக்கம் சாம். திருச்சி மாநகர் சத்திரம் பேருந்து நிலையத்தில் பாலக்கரை வேர்ஹவுஸ் வழியாக மத்திய பேருந்து நிலையத்திற்கு தினமும் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த நிலையில் வேர்ஹவுஸ் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டப்பணிக்கு சாலைகள் தோண்டப்பட்டு 1 மாத காலமாகியும் தற்போது வரை சாலையை சரி செய்யாததால் பலரும் விபத்துக்குள்ளாகியுள்ளனர். இது குறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் இந்த பகுதியை சேர்ந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இதனால் இந்த பகுதியில் நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருவதால் இந்த பகுதியில் விபத்து ஏற்படுவது மட்டுமல்லாமல் புழுதிகள் அதிக அளவில் வருகிறது. இதனால் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மற்றும் இருபுறம் கடைகள் வைத்திருப்பவர்களும் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மாத காலமாகியும் இந்த பகுதியில் பாதாள சாக்கடை திட்டப்பணிக்கு தோண்டப்பட்ட சாலை இதுவரை சரி செய்யாமல் இருப்பதால் விபத்து ஏற்படுகிறது. மாமன்ற உறுப்பினர் இந்த பகுதிக்கு வர வேண்டும், மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் தங்கள் போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தில் ஈடுபடும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஆனாலும் இந்த சாலையை சரி செய்தால் மட்டுமே தங்களது போராட்டத்தை கைவிடுவதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த போராட்டத்தினால் சிறிது நேரம் இந்த பகுதியிலே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சார், விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.